ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கே டிராமா ஆன்கோயிங்ல இருக்கிற பெர்ஃபெக்ட் கிரவுண்ட்னு சொல்ற டிராமா தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ளேயுமே போகலாம். கொரியால 600 வருஷமா மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா காலம் மாற மாற மன்னராட்சி அப்படியே மறைஞ்சு அதை ஆண்டவங்க அப்படி ஆண்ட பரம்பரையாவுமே மாறிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இதோடயே இந்த ஒன்லைன் நான் சொல்லி இந்த கதையுமே ஸ்டார்ட் ஆகுது. 2009ல ஒரு லாயலான ஸ்கூலை தான் காட்டுறாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களாவும் இருப்பாங்க. ராயல் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா பசங்களுமே வேக வேகமா அந்த நோட்டீஸ் போர்டுல வந்து பாக்குறாங்க. அப்போ மின்சியும் சொல்ற பையன் வந்து பாக்குறப்போ அவன் 2வது பிளேஸ்ல இருக்கான். இந்த பொண்ணு தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டாங்களா, இது நடக்க கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லி அவன் சொல்லும் போதுதான் யார் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். சும்மா கெத்தா அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட நேம் வந்து ஹிஜு. இவங்க பார்த்துட்டு அச்சச்சோ இந்த தடவையுமே நீ கம்மியான மார்க் எடுத்துட்ட போலயே, நல்லா படிக்கிறது எப்படின்னு சொல்லி கத்துக்க வேண்டியதான்னு கேட்க, மிட்சு இங்க என்ன பண்றானா இத பார்த்துட்டு நீ எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் உனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோனை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற போலதான் பண்றான். ஹீரோனுமே இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, நீ ரொம்ப ட்ரை பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவுமே அசிங்கப்படுத்திடுறாங்க. அந்த இடத்த விட்டுமே வந்துடுறாங்க. ஆனா ராயல் ஃபேமிலியை இவங்க டீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு பேசுறதுக்காக வந்தா புகழ்ற போலயே நம்ம ஹீரோனை திட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவலாம் ராயல் ஃபேமிலின்னு சொல்லி. அப்போதான் அந்த பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே பிறந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா வச்சு ஹீரோனோட மனசை கஷ்டப்படுத்துற போலதான் அந்த பிரின்சிபல் பேசிக்கிட்டு இருப்பாரு. ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிட்டு தான் ஆகணும்ன்ற போலதான் அவரு சொல்ல ஹீரோனுக்கு ரொம்பவுமே கோவமா இருக்கும். அதோட அவங்க கையில ஒரு பொருள் ஒன்று வச்சிருப்பாரு. இத வந்து ராயல் ஃபேமிலி இல்லாதவங்க தான் ராஜாவுக்கு பண்ணி குடுத்தாங்க. இதே போல நீனும் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லி சொல்லாம சொல்றாரு. ஹீரோயின் அந்த பொருள வாங்கிட்டு வெளில வந்தா, "நீ என்னடா சொல்றதுன்ற" போல தான் ஹீரோயின் அத அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்த விட்டுமே வந்துடுறாங்க. அப்படியே பிரசன்ட்ல பார்த்தா, ஹீரோயின் கேஸ்டல் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓவாமே இருப்பாங்க. இப்போ இவங்களோட கம்பெனி 2nd இடத்துல வந்துருச்சுன்னு சொல்லி தான் இப்ப மீட்டிங் போய்க்கிட்டு இருந்தாலும், ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயின் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே, அந்த லியான் தான் கம்பேக் குடுத்தனால தான் நமக்கு இவ்ளோ பெரிய நஷ்டமாயிருச்சு. இது என்ன பண்ணலாம்னு சொல்லி பேசும்போது, ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்கன்னா, லியான் அப்படி போறான்னா, அவனோட பாஸ்ட் எல்லாத்தையுமே எடுங்க. இத வச்சு ஒரு ஆர்டிகிள் பண்ணுங்க. இதுக்கப்புறமாவே அவனுக்கு நெறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிரும். இத வச்சு நம்ம மேல போயிடலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோட ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, "மேடம் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம போய் ஆகணும்னு" சொல்லி அவங்க சொல்ல, ஆனா எனக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் வித்தாகணும். நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இது விக்க முடியலனா எல்லா ப்ராடக்ட்டையுமே கொளுத்திருங்க. இல்ல குப்பையில போட்டுருங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அங்க இருக்கிற மேனேஜர் அப்படிலாம் பண்ணா நமக்கு நெறைய லாஸ் ஆகுமேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, "நீங்க இவ்ளோ சிக்கனமா இருந்தே நீங்க என்ன பணக்காரன் ஆக போறீங்க? என்னோட பணத்த நான் செலவு பண்றேன். அத ஒழுங்கா சொல்றத செய்யுங்கன்னு" சொல்லி ரொம்ப கோவமா பேசிடுறாங்க. ஹீரோயின் இருக்கிற கோவத்துல இன்னும் மோசமா அங்க கத்தி விட்டுறாங்க. அங்க இருக்க யாருக்குமே ஒண்ணும் புரியல. ராஜாவுக்கு இன்னைக்கு தான் பிறந்தநாள் வருமான்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜாவுக்கு பிறந்தநாள் இருக்கிறதுனால ஹீரோயினுமே அங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு போகணும்னு சொல்லி தான் அந்த அசிஸ்டன்ட்டுமே சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே நான் அந்த ஈவென்ட்டுக்கு போறேன். நீங்க ஆர்டிகிள் பண்ற வேலைய பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி என்ன ஆர்டிகல்னு சொல்லி கேட்கிறப்போ, கிறிஸ்டல் குரூப் ஆஃப் கம்பெனியோட சக்சஸ பத்தி தான் நீங்க இப்ப எழுத போறீங்கன்னு சொல்ல, அங்க இருக்க யாருக்குமே புரியாது. ஆனா ஹீரோயின் சொன்னத கேட்டு அவங்க எழுதிக்கிட்டுமே இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் அந்த கோட்டைக்கு போறப்போ, கூட இருக்கிற அசிஸ்டன்ட் நம்ம இன்னும் சக்சஸே ஆகலன்னு கேட்கும்போது, நமக்கானத நாம தான் உருவாக்கிக்கணும். இது நம்மளோட டேலண்ட் சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோயினோட பிசினஸ் மைண்ட் அப்படி இருக்கும். அந்த நேரம் தான் ஹீரோ வேட்டைக்குமே போயிட்டு வந்திருப்பாரு. இவரு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறப்போ, அப்படி நம்ம ஹீரோவ பார்த்தா, இவர் தான் ராஜ குடும்பத்த சேர்ந்தவரு. ஆனா இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாளாவுமே இருக்கும். இவருக்கு அசிஸ்டன்ட்டா நெறைய பேர் வெளில நிப்பாங்க. ஆனா ஹீரோ அவருக்குன்னு இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட்ட மட்டும் கூப்பிட்டு பேசுறப்ப தான் ராஜாவுக்கு பிறந்தநாள் வருது. கிஃப்ட் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நான் வேட்டைக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்பவுமே டயர்டா இருக்கு. நான் வேணா ரெஸ்ட் எடுக்கவான்னு சொல்லி கேட்க, அவங்க அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, "பிறந்த நாள் அதுவுமா? நீங்க வேட்டைக்கு போனதே ரொம்ப பெரிய தப்பு. இப்படிலாம் பண்ணாதீங்க. முதல்ல வாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோவ அந்த இடத்த விட்டு ராஜாவ பார்க்கறதுக்காக அவரு கூப்பிட்டு போறாரு. அப்படியே பர்த்டே பார்ட்டி நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவுமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. நெறைய பணக்காரங்கன்னு சொல்லி நெறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஸ்போர்ட்ஸ் கார்ல சீனா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஹீரோயின பார்த்துட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா கேப்ஷனுக்கு வரப்போ எதுக்காக இவங்க ரெட் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பர்சன் கேட்கும்போது, கூட இருக்கிறவங்க அதுவாடா முக்கியம் பொண்ணா பாடுறான்ற போல அத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அவங்க நெனைச்ச போல அந்த இடத்துக்கு வந்து எல்லா மீடியா முன்னாடியும் அவங்க போஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவங்க ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அவங்களோட குரூப் எல்லாமே அந்த ஆர்டிகிள பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சதால அந்த ஊர்லயே டாப் ட்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் போட்டிருந்த காஸ்டியூம்ல இருந்த எல்லாமே சேல்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயினோட பிளானாவே இதுதான் இருக்கும்.
இதனால இவரோட ப்ராடக்ட் எல்லாமே சொல்லட்டுமே ஆயிடுது. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டுமே போவாங்க. இப்படி இவங்க பார்ட்டிக்குள்ள இருக்கிறப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் காது படவே பின்னாடி இருக்கிற 3 பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ண பாத்தியா? இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட இருந்தது. அவங்க ஹஸ்பண்டுக்கே தெரியாது. இவங்க கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இவங்க பொறந்துட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயின பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனா ஹீரோயின் ஒரு சைக்கோபாத் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி நெறைய பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருது. கையில ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, அந்த கிளாஸ உடைச்சு ஹாய் அப்படின்னு சொல்றப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்து அந்த பொண்ணுங்கலாம் ஓடி போயிருது. இப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திரும்புனா அவங்க அண்ணன் வராங்க. அவங்க அண்ணன் வந்து, "என்னம்மா பிசினஸ்லாம் ரொம்ப லாஸா போய்க்கிட்டு இருக்க போல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னன்ன பார்த்து கத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, எப்படி நெறைய ஆட போட்டு 50% டிஸ்கவுண்ட்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்மியான ரேட்டுக்கு விக்கிற நீ எனக்கு சொல்லி தரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறாங்க. ஆனா அவங்க அண்ணனுமே என்ன பண்றாருன்னா, "உனக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மைய போக்கிக்கணும் தானே இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோனுக்கு ஒரு கோளாகிடுது. எந்த இடத்துக்கு போனாலும் ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பொறந்தனால ஹீரோயின எல்லா இடத்துலயுமே ஒரு ஃபாலோ தான் பேசுறாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் வந்து, நான்லாம் என் ப்ராடக்ட்ட எப்படி விக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். என்னோட மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லி அவரோட டையெல்லாம் புடிச்சு இழுத்து விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா ராஜாவ கூட சாப்பிடுறதுக்காக அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கூப்பிட போகும்போது, அங்கேயுமே ஒரு ரூல்ஸ் இருக்கு. ராஜா இருப்பாரு. ராஜாவுக்கு பக்கத்துல அத விட கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கு செகண்ட் ரோல தான் இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த ரோல்ல தான் நம்ம ஹீரோயினுமே இருக்காங்க. டின்னர் ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்போ, ஹீரோயோட அண்ணன் இங்க உட்கார்ந்து பார்த்தா யாருமே தெரிய மாட்டாங்க. ராஜா எங்க இருக்காருன்னு சொல்லி எட்டி பார்த்தா, ஒரு சின்ன பையன தான் ராஜாவா உட்கார வச்சிருக்காங்க. அவனோட அம்மாவ தான் குயினாவுமே அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு சீட்டு மட்டும் யாருமே ஃபில் ஆகாம இருக்கு. இப்ப அடுத்தது யார் வருவான்னு பார்க்கும்போது தான், கிராண்ட் பிரின்ஸ் இன்னுமே வரலன்னு சொல்லி சொல்றாங்க. கிராண்ட் பிரின்ஸ்னா நம்ம ஹீரோ தான். அவருமே அந்த இடத்துக்கு வர அங்க இருக்க எல்லாருமே ஹீரோவ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குயினுக்கு அவர பார்க்கும்போது கோவம் தான் ரொம்ப வருது. என்னன்னு பார்த்தா, இவரு வேட்டைக்கு போட்டு போற ட்ரெஸ்ஸ அந்த இடத்துக்கு போட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்திருக்கன்னு சொல்லி அவங்க கேட்கிறப்போ, இதுல என்ன இருக்கு? இந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ராஜாவுக்குமே புடிச்சிருக்குன்னு சொல்ல, ராஜா இவன பார்த்தோனே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம எதா இருந்தாலும் இந்த ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நான் உட்காந்துர்றேன். எனக்கு அப்புறமா லெசன் எடுங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோ ஒரு சீட்ல உட்காந்துர்றாங்க. ஃபங்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிடுது. ராஜாவுக்கு பிறந்த நாள்ன்றதுனால நெறைய ஈவென்ட்ட செட் பண்ணி வச்சிருக்காங்க. வெளில கோலாகலமா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ராஜாவுக்கு அவரோட விஷயம் எழுதுறதுக்காக எழுதியுமே விடுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். என்னோட மாமா, அம்மான்னு சொல்லி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அவரு எழுதுறாரு. ஹீரோயின் வெளில நின்னுகிட்டு இருப்பாங்க. இப்போ ராஜா எழுதின அந்த லெட்டர இவங்க பத்த வைக்கிறப்போ, அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு. இத நம்ம ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்பதான் பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வந்தவங்க, ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேச, ஹீரோயினுமே ஃப்ரெண்ட்லியா அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன நீ ரெட் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க? இதெல்லாம் பார்த்தாலே ஒரே பிரச்சனையாகும்ன்னு" சொல்லும்போது, பிரச்சனைனாலே எனக்கு பிடிக்கும் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதோட மட்டும் இல்லாம, "உன்னோட கம்பெனில நீ ரொம்பவுமே உன் அண்ணன் லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப நீ தான் சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு" போல கேட்க, ஹீரோனோட அண்ணன பத்தி தான் அவருமே சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் என் அண்ணனோட பேரு தெரியாத அளவுக்கு என் பேர சொன்னா அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா நான் அப்படித்தானே பொறந்தேன்னு" சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர், "நீ அப்படிலாம் பேசாத. உனக்கு இத விட நல்ல டேலண்ட் இருக்குன்னு" சொல்லிட்டு அவரு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, பிரைம் மினிஸ்டர பார்க்கணும்னு சொன்னதால ஹீரோவ போய் அவரு மீட் பண்றாரு. "என்ன பிரைம் மினிஸ்டர் இன்னுமே கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? கூடிய சீக்கிரத்துல பண்ண போறீங்களான்னு" கேட்க, "ஏன் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளோ ஆவலா இருக்கீங்கன்னு" கேட்க, "இல்ல உனக்கு ஆப்போசிட்டா நான் தான் அத பண்ண போறேன்னு" சொல்லும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா, இப்ப ராஜாவா இருக்கிறவரோட பொறுப்ப என்னால பார்த்துக்க முடியாது. நான் வெளில போயிட்டா, வெளில இருந்துகிட்டு உள்ள என்னால பொறுப்ப பார்க்க முடியாது. நீ தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உனக்கு தான் ஏகப்பட்ட பிரஷர் வர ஆரம்பிக்கும்ன்னு சொல்ல, பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அப்படி நடக்காம இருக்கணும்னா, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி நெறைய அப்ரூவல் கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து வர வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையுமே தடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ அது போல பண்ணிட்டா எனக்கு கல்யாணம் ஆகுறது டிலே ஆகும்ன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, பிரைம் மினிஸ்டருக்குமே இதுதான் சரின்னு படுது. அவர் அந்த இடத்த விட்டுமே போயிடுறாரு. ஹீரோயின் ஃபோன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா சிக்னலே இருக்காது. சிக்னல் எங்க கிடைக்கும்னு சொல்லி அந்த அரண்மனைக்குள்ளேயே இவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறப்போ, அந்த கிராண்ட் பிரின்ஸ் ஹீரோயின பார்த்துடுறாரு. ஹீரோயின் அத பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாது. "நீ யாரு? எதுக்காக இங்க வந்தன்னு" சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் "மன்னிச்சிடுங்க நான் தெரியாம வந்துட்டேன்னு" சொல்லும்போது, ஹீரோ "உன்னோட பேர் என்ன? அத மட்டும் சொல்லுன்னு" கேட்க, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருப்பாங்க. அந்த இடத்த விட்டு போலான்னு தான் பார்ப்பாங்க. "இந்த இடத்துக்கு அனுமதி இல்லாம வரக்கூடாது. நீ வந்துட்ட. நான் 3 எண்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு நீ போயாகணும்னு சொல்லி என்னோட ஜூனியருக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனான்னு" சொல்லி ஹீரோ சொல்லும்போது,
அப்படியே ஹீரோயின் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சடனா பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. ஹீரோயின அங்கேயே விட்டுட்டு இந்த பிரின்ஸ் வேக வேகமா அந்த இடத்துக்கு போனா, அந்த அரண்மனையில ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எல்லாமே பயங்கரமா எரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா அத பார்க்குற நம்ம ஹீரோவுக்கு ஏதோ பழைய ஞாபகம் வர ஆரம்பிக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் ராஜா இறந்து போயிருப்பாரு. அது நம்ம ஹீரோட கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்க. பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வேகமா வந்தவரு ஹீரோவுக்கு ஒண்ணும் ஆகலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா, இவங்களோட அண்ணி ரொம்ப கோவமா வந்து ஹீரோவ அடிச்சுட்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு நீ தான்டா காரணம். இப்ப ராஜாவுமே கொல்ல பாக்குறேன்னு சொல்லி ஹீரோவ அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோனுமே பாத்துடுறாங்க. பாக்குற நமக்கு என்ன இருக்குன்னா, கிராண்ட் பிரின்ஸா இருந்தாலும் ஹீரோவுக்கு அந்த இடத்துல எந்த மரியாதையும் குடுக்காம தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நமக்கே தெரியுது. ஆனா ராஜா அந்த இடத்துல இல்லாம வெளில தான் வந்திருப்பாங்க. உடனே ராணி அவங்க பக்கமா போயிடுறாங்க. ஹீரோக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியாது. பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா, இந்த விஷயம் வெளில தெரியக்கூடாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்னால இன்னுமே இந்த பேச்சு போய்க்கிட்டு இருக்கு. இதுவுமே வெளில தெரிஞ்சா பெரிய இஷ்யூ ஆகும்னு சொன்னாலும், ஆல்ரெடி இந்த விஷயம் வெளில வந்துருச்சு போல. நியூஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் வேக வேகமா பெண் கேட் வழியா வெளில வந்துருவாங்க. அவங்க அசிஸ்டன்ட் அத பார்த்துட்டு, "எதுக்காக மேடம் பெண் கேட் வழியா வந்தீங்க? முன்னாடி வந்திருந்தா பிரஸ் மீடியா முன்னாடி மறுபடியுமே நம்ம வந்திருக்கலாமேன்னு" சொல்லும்போது, "இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்னு" சொல்லி ஹீரோயின் சொல்ல, அசிஸ்டன்ட் உடனே பிரின்ஸுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, "ஏய் நீ என்ன அவனோட ஃபேனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல ஏதாச்சும் ஆயிருச்சான்னு சொல்லி தான் கேட்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, "நீங்களும் பிரின்ஸும் ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க. உங்கள புல்லி பண்றான்னு சொல்லி நான் நினைச்சுக்கிட்டேன்னு" சொல்லி அவங்க சொல்லும்போது, அப்பதான் குட்டியா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு போகுது. ஹீரோயின் அவங்க படிச்ச ஸ்கூல்ல அம்பு விடுறதுக்கான போட்டி நடக்க போகுது. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, திருட்டுத்தனமா ஒரு பையனோட சாவிய திருடிட்டு வந்து இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணலான்னு வந்தாலும், கரெக்ட்டா நம்ம ஹீரோ கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. பார்த்துட்டு வேகமா ஓடலான்னு போனாலும் ஹீரோ புடிச்சிடுறாரு. அனுமதி இல்லாம இந்த இடத்துக்கு வரக்கூடாது. "நீ என்ன படிக்கிற? உன் பேர் என்னன்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் 9த் தான் படிப்பாங்க. 10வது முடிக்கிறதுக்குள்ள இந்த இடத்துக்கு வரணும்னா, ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். நீ அது இல்லாம வந்ததுக்கே உனக்கு மார்க் போக போகுதுன்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, மார்க் போறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. அந்த மின்சிக் பையன் இந்த சாவிய வச்சுக்கிட்டு, இந்த கிரவுண்டோட சாவியே என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்து இத எடுத்துட்டுமே வந்துட்டேன். நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பர்மிஷன் இருக்கான்னு கேட்க, பிரின்சிபால் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷனே இருக்கு. இத பார்த்த ஹீரோனுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருது. எப்படி நீங்க பிரின்ஸா இருந்து நீங்க இது போல பண்ணாலும், எங்களுக்கெல்லாம் இது கனவா? இது போல எங்களால பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் பண்ணும்போது, நான் இது போல பண்றது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் இது போல தான் பண்ண போறேன்னு சொல்ல, பிரின்ஸ் என்ன பண்றாருன்னா, "நீ இது போல பண்ணா நீ தாழ்ந்து போற போல தானே இருக்குன்னு" சொல்ல, எந்த தப்புமே பண்ணாம தோத்து போறதுக்கு, தில்லுமுல்லு பண்ணி நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இதுதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமா அந்த இடத்த விட்டு போவாங்க. ஆனா மறுபடியும் வந்து இவர் பிரின்ஸ் இல்ல, அவருக்கு மரியாதை குடுக்கணும்னு சொல்லிட்டு வணக்கத்த போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு பகையே வந்திருக்கு. ஹீரோயின் அதனால தான் நம்ம ஹீரோவ ஒரு எதிரி போலயுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோவ பார்க்கணும்னு சொல்லிட்டு ராணி அந்த இடத்துக்குமே வருவாங்க. "நேத்து நடந்த எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிடுங்க. நான் அவசரத்துல இது போல பண்ணிட்டேன். ராஜாவ காணோன்றதுனால தான் இப்படி நடந்துருச்சுன்னு" சொல்லும்போது, பிரின்ஸ் என்ன பண்றாருன்னா, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, "அப்போ நேத்து நடந்த எல்லா இன்சிடென்ட்டுக்குமே நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லி ஏத்துக்கிறீங்களான்னு" சொல்லி கேட்க, அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ராஜா சின்ன வயசா இருக்கிறதுனால, அவருக்கு பிரதிநிதியா தான் நான் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கேன். அவரோட வேலை எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இத செய்யணும்னு சொல்லி எனக்கு வந்திருக்கிறதுனால தான் நான் இது போல பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, குயின் என்ன பண்றாங்கன்னா, "நீங்க இப்படி இல்லாம இருந்தாலும், உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் ஏக்கமா இருக்காங்க. நீங்க பண்ற இது போல சேவை எல்லாமே அரச கட்டளையில இருக்கிற 10 விட தாண்டி தான் இருக்கு. அதனால இத பத்தி எதையுமே யோசிக்க வேணாம்னு" சொல்லிட்டு குயினுமே சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்குமே போகுது. ஹீரோ சின்ன வயசுல 100 மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ராஜா கிட்ட வந்து சொல்லும்போது, "நீ 100 மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படாத. இத தாண்டி நீ அடையணும்னு" சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒரு விடாமுயற்சியோட இருக்கிறத மட்டும் தான் நல்ல பண்புன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், "நீ பண்ணக்கூடிய வேலைய நாங்க முன்னாடியே யோசிச்சு வச்சுட்டோம். நீ அதுக்கான வேலைய தான் நீ பார்க்க போறன்னு" சொல்ல நமக்கே ஒண்ணும் புரியாது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கிராண்ட் பிரின்ஸ்ன்னு சொல்ற அந்த டைட்டில் தான் குடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோவ பிரின்ஸ் ஆக விடாதுன்னு சொல்லி ஏதோ கட்டளை போட்ட போல நம்ம ஹீரோ இது போல பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன ரீசன்னே தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ யோசனை பண்ணிட்டு, "நீங்க இப்போ வந்திருக்கீங்கன்னா விஷயம் இல்லாம இருக்காது. என்ன காரணம்னு" சொல்லி குயின் கிட்ட கேட்கிறப்போ, "நீங்க தான் ராஜாவுக்கு பிள்ளரா இருந்து அவர் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல, நான் ஆல்ரெடி அத தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லி இவருமே சொல்லுவாரு. "அப்போ நான் பார்க்குற பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ராஜாவுக்கும் எனக்கும் மரியாதைக்கு இருக்கிறதுனால நீங்க இந்த கல்யாணத்த பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லி பிரின்ஸ் கிட்ட சொல்ல அவரால ஒண்ணுமே சொல்ல முடியாது.
இதே போலதான் நம்ம ஹீரோயின் வீட்லயுமே ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு இந்த விஷயம் பிடிக்கல. அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸை விட கொஞ்சம் ஹையா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் இவங்களோட அண்ணன் அங்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நிறைய வரன் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவுமே கோவப்பட்டுறாங்க. நான் முன்னாடியே பொறந்த பொண்ணுன்னு சொல்லி ஆல்ரெடி என்னை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் பண்ற தப்பு எல்லாமே நான் தான் சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம உதவியே இல்லாத ஒரு ஆள என் தல்ல கல்யாணம் பண்ணி வைக்க பாக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்க, எனக்கு ஆசைலாம் இருக்கு. ஆனா என்ன தாண்டி அவன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, நீங்க இப்படிதான் பார்த்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டுமே போயிடுறாங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவங்க கிட்ட பேச வரப்போ நிறைய விஷயத்த புலம்பி தள்ளுறான். என்ன ராஜா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேட்க, அது கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லும்போது அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. நம்ம ஹீரோயினும் ஆபீஸ்ல ரொம்ப கோவமா நடந்துகிட்டு இருக்காங்க. இத பாக்குற அவங்க அசிஸ்டன்ட் என்ன பண்றாங்கன்னா, குடிக்கிறதுக்காக ஒரு சூப் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இத குடிங்கன்னு சொன்னா, இது ரொம்ப கசப்பா இருக்கும் எனக்கு வேணான்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடிய அந்த வயசு வந்துருச்சு. இதனால உங்களுக்கு நிறைய கோபமும் வந்துகிட்டு இருக்கு. இந்த பர்சனல் விஷயத்த பிசினஸ்குள்ள கொண்டு வந்து இங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த கோவத்தை காட்டாதீங்கன்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட்மே சொல்லி புரிய வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க சாப்பிடணும்னு சொல்லும்போது இதுக்கு நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை குடிக்க வச்சா ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஹீரோ கோட்டையை விட்டு வெளில போலான்னு சொல்லி பாக்குறப்போ அங்க லின்னு சொல்ற ஒரு காடுமே ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன ராஜா நீங்க இந்த இடத்த விட்டு போறீங்கன்னு கேட்க, என்ன அனுப்புறதுக்காக தானே நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் சொல்லும் போது அப்படியே ஒரு போல ஆகிடுது. இல்ல நான் அந்த இடத்த விட்டு போறேன் நான் சீக்கிரம் வந்துரும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போனாலும் இந்த காட் என்ன பண்றான்னா நேரா குயின் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ராஜாவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவன் வேட்டைக்கு போட்டு வர அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தான், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் கூட அவனாதான் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த லீன் என்ன பண்றாங்கன்னா ராஜா இறந்ததுக்கு அப்புறமா இப்ப இருக்கக்கூடிய ராஜாவுக்கு இவன் தான் கார்டியன் போல பக்கத்துல நிக்கிறான், நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல குயினுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு திருட்டு கொட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை இவங்களுக்கு சுத்தமாவுமே பிடிக்காம போகுது. அதோட ஹீரோ எது பண்ணாலும் இங்க இருக்க யாருமே எந்த கேள்வியுமே கேட்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வேற இவங்களுக்கு ஒரு கோவம் இருந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல இருக்கிறப்போ அவங்க அப்பா நிறைய அவங்க மாப்பிள்ளை போட்டோ எல்லாத்தையுமே அனுப்பிச்சிருப்பாங்க. அதை பாக்குற ஹீரோனுக்கு என்னதான் அழகு இல்லாம இருந்தாலும் சொத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா போட்டோவுமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அசின் கிட்ட பேசுறப்போ ஏன் பொலிட்டிஷியன்ஸ் யாருமே இல்லையான்னு கேட்க, பிசினஸ் பண்றவங்கள பொலிட்டிஷியன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க என்ன ராயல் ஃபேமிலியான்னு கேட்க நம்ம ஹீரோனுக்கு அப்போ ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது. அதே நேரம் நம்ம ஹீரோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு போனதால இதுவே ஒரு பெரிய விஷயமா மாறுது. இது நியூஸ்ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கிறப்போ அப்போ ஹீரோ அஸ்டன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயம் பேசுறதுனால அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி இங்க இருக்க யாருக்குமே தெரியல, இது இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே யோசிக்கிறாரு. ஹீரோயினோட ஆபீஸ்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஹீரோக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே அந்த போட்டோஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு முறை வெக்கப்படுற போல ஹீரோவை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. என்ன விஷயம்னு கேட்க, ராயல் ஃபேமிலியில அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது, என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே உங்களுக்கு புரிஞ்சிருது. ஏன் நான் அழகா இல்லையா, ராயல் ஃபேமிலி பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. உடனே ஹஸ்பண்ட் நீங்க இருங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு பேசலாம்னு சொல்லி லேப் எடுப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ராயல் ஃபேமிலிக்கு நடக்கக்கூடிய ஆடிஷனுக்கு ஆல்ரெடி இவங்க ரிக்வெஸ்ட் அனுப்பி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அவன் ஹஸ்பண்ட் இந்த விஷயத்தை பத்தி சொல்றப்போ உடனே எதுவுமே கேட்காம நம்ம ஹீரோ அதை ரிஜெக்ட் பண்ணவுமே வச்சிடுறாரு. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா, ராஜா கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா சொல்ல போறீங்க, நீங்க பேசுறதே கொஞ்சம் எலவெண்டா சொல்ல வேண்டியதானு கேட்க, ஓ அவரை கரெக்ட் பண்ணணும்னா நிறைய விஷயத்த நான் மெனக்கெடணும் போல அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியுமே ஒரு மெயில் அனுப்புனா அது நம்ம ஹீரோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றப்போ, இந்த தடவை வேற ஒரு பேர்ல அனுப்பியிருக்காங்க, ரெண்டாவது பொண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ இதெல்லாம் கேட்டவங்க ரிஜெக்ட் பண்ணு அப்படின்றப்ப ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஹஸ்பண்டுமே ராஜா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி கேட்க ஹீரோனுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துருது. அதே நேரம் ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு இது போல மெயில ரிக்வெஸ்ட் அனுப்புற விஷயம் குயினுக்கு ஒரு லேடி மூலமா தெரிய வந்துருது. நம்ம ஹீரோவை இவங்க கண்காணிச்சுக்கிட்ட தான் இருக்காங்க. ஹீரோனுமே டிஃப்ரெண்டா நிறைய டைப்ல மெயில் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்தாலும் எந்தவித ரெஸ்பான்ஸ் இல்லாம ரிஜெக்ட்னு சொல்லி நிறைய ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோனுக்கு இப்ப கடைசியா என்ன பண்றேன்னு தெரியாது. இவங்க போட்ட சத்தத்துல ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே கூட பயந்துருவாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு யோசனை வருது. அன்னைக்கு அரண்மனையில இருந்தப்போ என் ஜூனியர் பொண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணியிருப்பாரு. உடனே ஜூனியர் பொண்ணுன்னு வச்சு இவங்க எழுதி அனுப்பும்போது ஹீரோ கிட்ட பேசுவாங்க. இந்த தடவை எந்த பேர்ல வந்திருக்குன்னு கேட்க ஜூனியர்னு சொல்லி வந்தவனே நம்ம ஹீரோ அதை அப்செட் பண்ணவுமே சொல்லிடுறாரு. ஹீரோனுக்கு இதை பார்த்தவனே ரொம்பவுமே சந்தோஷம், கைகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க அரண்மனைக்கும் வராங்க. ஆனா ஹீரோயின் வர விஷயம் மறுபடியுமே நம்ம குயினுக்கு தெரியற போல நடந்துருது.
இந்த பொண்ண நம்பலாமான்னு சொல்லி இவங்க நெறைய கொஸ்டின் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவ மீட் பண்ணி பேசுவாங்க. என்னோட ஜூனியர் எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ ஆவலா இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஹீரோயின் கையில ஒரு ரெட் கலர் என்வலப்ப குடுத்துட்டு, "இல்ல உங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க தான் வந்தேன்னு" சொல்லி அப்படியே சொல்லிட, ஹீரோ இந்த விஷயத்த எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. ஆனா ஹீரோயின் சொல்லும்போது இவருக்கு சிரிப்பு வந்துருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.